ஒரு தடவை சோலார் பேனலை உங்கள் வீட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா பல வருடங்களுக்கு இபி பில் ஜீரோ ஆகிடுங்க. அதாவது இபி பில்லே கட்ட தேவையில்லைங்கிற ஒரு சூழலுக்கு வந்துடுவீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 78,000 வரையும் சப்சிடி கொடுக்குறாங்க. உங்ககிட்ட காசு இல்லை இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டு 90% லோன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ வந்து இந்த ஸ்கீமானது ரொம்ப ஒரு மகத்தான ஸ்கீம்னு சொல்லலாம். நடுத்தர மக்களுக்கு இந்த திட்டமானது ரொம்ப ஒரு சூப்பரான திட்டம். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டில் கரண்ட் பில்லுங்கிறது இபி பில்லுங்கிறது எல்லாமே ஆக்கிடலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் பயனடையணும்னா உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது, என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போதான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுவீங்க. இந்த ஸ்கீமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. சோலார் மூலியமாக நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தும் போது நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் நோக்கி போகிறோம். ரெண்டாவது பொல்யூஷன் இல்லாத ஒரு பூமியை உலகத்தை உருவாக்குறோம். கண்டிப்பாக சோலார் ஆனது எந்த வகையிலும் தீங்கு கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த சோலார் பேனலை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை உபயோகப்படுத்தலாம். இந்த ஸ்கீமுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா PM கர் சோலார் யோஜனா, பிரதம மந்திரியின் கர் சோலார் யோஜனாங்க. இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 60,000 வீட்டில் இதுவரையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கர் சோலார் திட்டத்தில் வந்து தமிழ்நாடு 24வது இடத்துல தான் இருக்கு. நம்ம ரொம்ப கடைசியில தான் இருக்கும். வெறும் 60,000 பேர் தான் இதை பயன்படுத்திருக்காங்க. மற்ற எல்லா மாநிலங்களும் போட்டி போட்டு யூஸ் பண்றாங்க. நமக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததுனாலையும் இந்த ஸ்கீமை பத்தி தெரியாதனால தான் நம்மளும் பயன்படுத்தல. இப்படி ஒரு சூப்பரான ஸ்கீம் வந்து நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம். இந்த ஸ்கீம்ல இணையறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி வேணும்னா சொந்த வீடு இருக்கணும். வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம் செல்லாதுங்க. சொந்த வீடு இருக்கணும். அந்த சொந்த வீட்டில் மேலே மாடி இருக்கணும். மாடியில் சோலார் வைக்கக்கூடிய வசதி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் நீங்கள் எலிஜிபிளுங்க. அடுத்ததா இந்த ஸ்கீம் வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் போர்ட்டல் வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கூகுள் குரோமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வித்தியாசமான வெப்சைட் வரும். எல்லாமே சோலார்னு போட்ட கவர்மெண்ட் போலியே இருக்கும். அதில் போயிடாங்க. அது எல்லா வெண்டர்ஸ் போல ஃபேக் ஏஜென்சி உருவாக்கி அவங்க வந்து நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரிஜினல் அஃபிஷியல் போர்ட்டல் வெப்சைட்டில் லிங்க் போயிட்டு அந்த பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. நான் கீழே வந்து வெப்சைட்டுடைய லிங்க் தரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு மட்டும் போங்க. அப்படி இல்லைனாலும் கீழே கமெண்ட்லேயோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு ஓடிபி கொடுத்து உள்ளே போகணும். சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக வெண்டரை சூஸ் பண்ணுங்க. வெண்டர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி வந்து பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. எவ்வளோ கிலோவாட் தேவைப்படும், என்ன ஸ்கீம் இருக்குது, என்னென்னலாம் வேணும் வேணாம் அப்படிங்கிறத அவங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதற்கு முன்பே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா சப்சிடி கிடைக்காது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் வெண்டரை செலக்ட் பண்ணுங்கள். வெண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்சிடி ப்ராசஸ் போகணும். இதில் வந்து முக்கியமாக என்னன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி ஸ்கேடரில் இருக்கீங்களான்லாம் செக் பண்ணிவிட்டு, ஏன் சொல்கிறேன்னா சில இடங்களில் ஃபேக் ஏஜென்ட் இருக்காங்க, நான் அப்ரூவ்டு வெண்டர் இருப்பாங்க. அதனால் அவங்களோட ஐடி கார்டு வாங்கி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமில் வந்து 1 கிலோவாட், 2 கிலோவாட், 3 கிலோவாட்னு 3 டைப்பாக இருக்குது. உங்களுக்கு இது ஒன்றும் சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு சப்சிடியும் அரசாங்கம் கொடுக்குது, லோனும் கொடுக்குது, நம்மளுடைய இபி பில்லையும் குறைக்குது. அப்படின்னா இந்த ஸ்கீமானது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீமு. நீங்கள் சோலார் இன்ஸ்டால் பண்ணவங்கள்ட்டலாம் என்கொயரி பண்ணிட்டு கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் இந்த கம்ப்ளீட் செட்டப்புக்கும் ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து வெண்டார் தான் இன்சார்ஜுங்க. அவங்களே மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணி அவங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணி அவங்களே ரன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த ஸ்கீமுடைய முழு பேர் வந்து PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனாங்க. வெப்சைட்டுடைய ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து மோஸ்ட்லி எல்லா டீட்டெயிலும் கவர் ஆகிருக்கும். சப்சிடி எவ்வளோ, என்னென்ன பெனிஃபிட்ஸு, கன்சூமர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நம்ம உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், A to Z ஓரளவு இதுலேயே இருக்கும். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இங்கே கன்சூமர்னு இருக்குல்ல, இந்த கன்சூமருக்கு கீழே ஹவு டு அப்ளைன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஹவு டு அப்ளைல தான் உள்ளே போகிறோம். இங்கே உள்ளே போனீங்கன்னாலும் அடுத்து என்னென்ன பண்ணணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்குரிய ஃபார்மட் ஸ்கெட்சும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகா. இப்போ அடுத்து வந்து அப்ளை ஃபார் ரூஃப் டாப் சோலார்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்லேயும் எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் சொல்லியிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணோம்னா, கேப்ஷி போட்டோம்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலயமா அடுத்தடுத்த ப்ராசஸ் போவோம். அடுத்து வெண்டார் இருக்கார்ல, வெண்டார் இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர்னு இருக்குல்ல, அதுலேயே வந்து ரெஜிஸ்டர்டு வெண்டார்னு இருக்காங்கல்ல, இவங்கள தான் நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ஏரியாவில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி தருவாங்க.
அதுக்கடுத்து வந்து வெண்டார்னு இருக்கு பாருங்க. இதுல வந்து ஃபினான்சிங் ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல போனீங்கன்னா நீங்க லோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ரொசீஜர் டீடைல்ஸ் ஃபுல்லுமே இதுல இருக்கும். இத பார்த்து நீங்க ஃபர்தரா ஃபாலோ பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஒருவேளை எனக்கு அப்ளை பண்ண தெரியல, எனக்கு வந்து வெப்சைட்ல போய் ஓப்பன் பண்ண முடியல, இல்ல மொபைல் ஆப் இருக்கு, அதுலயும் என்னால ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிஎஸ்சின்னு இருக்கும் பாருங்க, காமன் சர்வீஸ் சென்டர்னு இருக்கும். அங்க போயிட்டு உங்களுடைய இபி பில்லு அந்த நம்பரு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட், லேண்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கும் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, இந்த ஸ்கீமை பத்தி எனக்கு இன்னும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அதுல போயிட்டு சோலார்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களோட டிஎம்க்கு வருவேன், உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுவேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட வீடியோலாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.